பிரியமானவர்களே, இந்நாட்களிலே நாம் நீதிமொழிகளின் புத்தகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்று நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய சிந்திப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். இதை தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், கர்த்தருக்கு பயப்படுதல் நம்முடைய சரீர நிலைமையை முன்னேற்றுவிக்கும் என்று கூறலாம். நம்மில் நாமே சார்ந்து கொள்வதை விட கர்த்தர் மேல் சார்ந்து கொள்வது அற்புதமானது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்லும் ஆலோசனையை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அது தீமையை விட்டு நம்மை விலக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டுமல்ல, சரீர சுகத்திலேயும் சௌக்கியம் உண்டாயிருக்கும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களை கவனிப்போம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். பிரியமானவர்களே, இது எதை விளக்குகிறது என்றால் பரிபூரண அர்ப்பணிப்பை விளக்குகிறது. கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்திற்கு கொடுக்க போகும் பூமியை குறித்து அவர்களிடத்திலே சொல்லும் பொழுது, அது என்னுடையது, நான் அதை உங்களுக்கு தருகிறேன் என்று கூறினார். அது மட்டுமல்ல, அவர்கள் விளைச்சல்களிலெல்லாம் முதற் பலனையும் பின்னர் 10ல் 1 பங்கையும் அவருக்கு கொடுக்க கடமைப்பட்டிருந்தார்கள். விளைச்சலின் ஆரம்பத்திலே முதற் கனியை ஏன் கொண்டு வர வேண்டும்? இது எல்லாமே கர்த்தருக்கு சொந்தமானது என்பதை அறிக்கை செய்வதற்காக அவ்வாறு அவர்கள் செய்ய வேண்டியதிருந்தது. முழு அர்ப்பணிப்பிற்கு அது அடையாளமாயிருந்தது என்று சொல்லலாம். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய செல்வத்தையும் கர்த்தருக்கு கொடுக்காத வரை நாம் முழுமையாக கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம் என்று கூறவே முடியாது. கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். ஒருவேளை சிலர் சொல்லலாம், நான் அல்லவா கடினமாய் உழைத்து இத்தனையையும் சம்பாதித்திருக்கிறேன் என்று சொல்லலாம். அப்படி கூறுகிற சகோதரனாக சகோதரியாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் சற்றே யோசித்து பாருங்கள். நீங்கள் நன்றாக வேலை செய்வதற்கு உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தது யார்? உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தது யார்? நீங்கள் எல்லாவற்றையும் சம்பாதிப்பதற்கு உங்களுக்கு உலகத்திலே வாய்ப்பை கொடுத்தது யார்? கர்த்தரே இவை எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் இல்லையா? இதை நீங்கள் அறிக்கையிட வேண்டும். இப்படி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கும் பொழுது கர்த்தருக்கு நீங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறீர்கள் என்பதை அறிவிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். ஒருவேளை ஊழியத்திற்கு பணம் தேவை என்பதனாலே இவ்வாறு கூறுகிறீர்கள் என்று நீங்கள் கூறலாம். இல்லை பிரியமானவர்களே, இது ஆவிக்குரிய ஒரு அர்ப்பணிப்பு. நீண்ட நேரம் ஜெபிப்பதினாலே ஒருவர் ஆவிக்குரியவர் என்று சொல்ல முடியாது. கர்த்தருக்கு நீங்கள் எப்படி கொடுக்கிறீர்கள் என்பதுவே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தெளிவுபடுத்துகிறது. கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் என்ற உணர்வு பெற்ற எவருமே உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுக்காமல் இருக்க முடியாது. திருச்சபை ஊழியர்கள் போதகர்கள் சொல்லும் சாட்சி என்னவென்றால், திருச்சபையிலே மிக அதிகமாக பேசுகிறவர்கள்தான் மிக குறைவாக கொடுக்கிறார்கள் என்கிறார்கள். சபையின் ஆளுகை குழுக்களிலே இருப்பதற்கு போட்டி போடுவார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை விசாரித்து பாருங்கள், நீங்கள் வேதனைப்படுவீர்கள். தங்கள் விளைச்சலினாலே, தங்கள் கையின் பிரயாசங்களினாலே கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தரும் கனம் பண்ணுகிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாய் தொடர்ந்து அவரை பின் செல்கிற ஒருவராய் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை சிட்சிப்பார். நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், பிசாசின் பிள்ளைகளை கர்த்தர் அடிக்கிறதில்லை. ஆனால் நிச்சயமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு அடி கொடுக்க வேண்டிய நேரம் அவர் அடி கொடுக்கிறவராயிருக்கிறார். அதுவே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை உங்களுக்கு உறுதி செய்கிறதா இருக்கிறது. யோபுவின் புத்தகத்திலே நான் வாசிக்கிறது என்ன? யோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனங்களை கவனியுங்கள். இதோ, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. சிட்சை என்பது தண்டிப்பது அல்ல. அநேக வேளைகளிலே சிட்சைக்கும் தண்டனைக்கும் நாம் வித்தியாசம் அறியாதவர்களாக இருக்கிறோம். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், பிள்ளைகள் சிட்சிக்கப்பட வேண்டும். ஆனால் பல சமயங்களிலே நியாயாதிபதிகளும் இப்படிப்பட்ட காரியத்திலே குழப்பம் அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். ஊழியர் ஒருவர் தமக்கு அறிமுகமான ஒரு நீதிபதி செய்த காரியத்தை குறித்து எழுதியிருக்கிறார்.
தனது மகனை சிட்சிக்க வேண்டியதற்கு பதிலாக அவனை முகத்திலே அடித்து பயங்கரமாய் தண்டித்து விட்டார். அதே வேளையிலே தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு குற்றவாளியை அவர் தப்ப விட்டுவிட்டார் என்று எழுதியிருக்கிறார். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், பிள்ளைகள் சிட்சிக்கப்பட வேண்டும். அதாவது கண்டித்து திருத்தப்பட வேண்டும். இதைத்தான் கர்த்தரும் தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே செய்கிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். கவனித்தீர்களா? கிறிஸ்துவை கண்டுகொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவரே இந்நாளிலே நமக்கு ஞானமாயிருக்கிறார். வசனம் 14 பாருங்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. இங்கே ஞானம் ஒரு பள்ளி வைத்திருப்பது போல சித்தரிக்கப்படுகிறது. மட்டுமல்ல, ஞானத்தை இந்த பகுதியிலே மூல மொழியிலே ஒரு பெண்ணாய் சித்தரித்திருக்கிறார். ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலே அவள் என்று சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். ஏனென்றால் ஞானமானது அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு எதிர்மறையானவளாய் சித்தரிக்கப்படுகிறாள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள், முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறது போல கர்த்தருக்கு பணிவிடை செய்தவர்களுக்கு அவர் நீண்ட ஆயுசு நாட்களை வாக்கு பண்ணியிருக்கிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள், அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம், அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு நேரம் எடுத்து ஆழமாய் அதை கற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சோம்பலான மனிதர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையை விளக்கி காட்டுகிறதில்லை. யார் யார் மிக ஜாக்கிரதையாய் இருக்கிறார்களோ, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள யார் யார் வாஞ்சையாய் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு அவர் அவருடைய வார்த்தையை விளக்கி காட்டுகிறார். இன்று பலர் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு நேரம் செலவழிக்க விரும்புகிறதில்லை. அதற்காக அவர்கள் செய்ய வேண்டிய தியாகத்தையும் செய்ய ஆயத்தமாயில்லை. இந்த குறிப்பிட்ட காரியத்திலே சோம்பலானவர்களாய் இருக்கிறார்கள். வேதத்தில் உள்ள சில காரியங்களை மட்டும் அறிந்து கொண்டு அதை குறித்தே திரும்ப திரும்ப பேசி தங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாமே தெரியும் என்பது போல காண்பிக்கிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை முறையாய் கற்றுக்கொள்வதற்கு பல காரியங்களை நாம் தியாகம் செய்து நேரம் எடுத்து அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்பொழுது நம்முடைய வழிகள் இனிதான வழிகளாயும் நம்முடைய பாதைகளிலெல்லாம் சமாதானமும் இருக்கும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள், கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திவாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. நாம் வாழ்கிற இந்த உலகம் மிக அற்புதமான முறையிலே ஒழுங்கும் கிரமமுமாய் படைக்கப்பட்டதாயிருக்கிறது. விண்வெளி ஆராய்ச்சியிலே ஈடுபட்டிருக்கிற பலர் விசுவாசிகளாயிருக்கிறார்கள். இயற்கையின் விதிகளை படிக்கிறவர்கள், வான மண்டலங்களின் இரகசியங்களை ஆராய்கிறவர்கள் எல்லாரும் இது தற்செயலாக நிகழ்ந்த ஒன்று அல்ல, இதை படைத்த ஒருவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறதில்லை. அப்படி என்றால் இந்த பூமி எப்பொழுது எப்படி தற்செயலாய் நிகழ்ந்தது? முட்டை போடும் கோழி எப்படி வந்தது? மனிதன் சந்திர மண்டலத்திற்கு சென்று திரும்பினபடியினாலே தான் எல்லாவற்றையும் அறிந்தவன் என்று எண்ணிவிட முடியாது. தேவனுடைய விதிமுறைகளை கண்டுபிடித்து அது எவ்வளவு அற்புதமான ஒரு கணனியைப் போல அத்தனையையும் செயல்படுத்துகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இது தேவனுடைய உலகம். தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமுமாய் செயல்படும்படியாய் சிருஷ்டித்திருப்பதனாலே தான் கணனிகளை பயன்படுத்தி ராக்கெட்டுகளை வெவ்வேறு இடங்களுக்கு திட்டமிட்டபடி மனிதனால் அனுப்ப முடிகிறது. தேவனுடைய ஞானத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 21 வசனம், என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள். கவனித்தீர்களா? அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். இவைகள் தேவனுடைய ஞானம். வசனம் 22, அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும். கவனித்தீர்களா? ஜீவனும் கிருபையும் கர்த்தருடைய வார்த்தையை படிப்பதனால் உண்டாகும் ஞானத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள், அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது.
நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். இன்று மனிதர்கள் வாழ்க்கையை குறித்த சில பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மிலே பலருக்கு பயம் வருகிறது. இதற்கு தீர்வு என்ன? இவை எல்லாவற்றிற்கும் தீர்வு கர்த்தருடைய வார்த்தையிலே தான் இருக்கிறது. நாம் அதிகமான நேரத்தை நடப்பதிலே, படுத்திருப்பதிலே செலவழிப்பதனாலே தான் நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் என்றும், நீ படுக்கும் பொழுது நீ பயப்படாதிருப்பாய் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தியம் நம்மை தாங்குகிறது என்பதை கண்டாராய்வது எத்தனை அருமையானது இல்லையா? நீங்களோ நானோ சத்தியத்தை தாங்குகிறதில்லை, சத்தியம் நம்மை தாங்கி பிடிக்கிறது. நீதிமொழிகள் 3 அதிகாரம் 25, 26 வசனங்கள். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். பலருக்கு பலவிதமான பயங்கள் இருக்கிறது. ஆகாய விமானத்திலே அடிக்கடி செல்ல வேண்டிய சிலருக்கும் அதை குறித்த ஒரு பயம் இருக்கிறது. கடலிலே அடிக்கடி பிரயாணம் செய்பவர்களுக்கும் கடலை குறித்த ஒரு பயம் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வசனம் மிக உற்சாகம் தரும் வசனங்களாய் இருக்கின்றன. சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்பொழுதும் நீ அஞ்ச வேண்டாம். அடுத்த நிமிடத்தை குறித்து பயப்படாதிருங்கள். அடுத்த மணி நேரத்தை குறித்து பயப்படாதிருங்கள். நாளையை குறித்து பயப்படாதிருங்கள். அடுத்த வாரத்தை குறித்து பயப்படாதிருங்கள். இந்த வேளையிலே தேவன் உங்களை எப்படி பொறுப்படுத்தி வழிநடத்துகிறாரோ அதுபோலவே நாளையும் அடுத்த வாரமும், ஏன் அடுத்த மாதமும் அடுத்த வருடமும் கூட உங்களை வழிநடத்துவார். கர்த்தர் உங்கள் நம்பிக்கையாயிருந்து உங்கள் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். பிரியமானவர்களே, இன்று எந்த காரியத்தை குறித்தாவது நீங்கள் பயத்தோடு இருக்கிறீர்களா? ஆண்டவரே, இப்படிப்பட்ட பயம் என் உள்ளத்திலே இருக்கிறது. நீர் என் நம்பிக்கையாயிருந்து என் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கொடுக்கிற அருமையான வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். நீதிமொழிகள் 3 அதிகாரம் 27 வசனம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. கர்த்தருடைய ஊழியங்களை தாங்கும்படியாய் யாரிடத்திலாவது கேட்கும் பொழுது வங்கியிலே போதுமான பணம் இருந்தாலும் அந்த மாதத்திலே கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று கொடுப்பதற்கு அவர்களுடைய கரங்களிலே பணம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தொகை எனக்கு வர வேண்டியது இருக்கிறது, அது வந்தவுடன் கொடுப்பேன் என்று சிலர் கூறுகிறார்கள். இதை ஏன் உதாரணமாக கூறுகிறேன் என்றால், இது அடிக்கடி பல ஊழியர்கள் கேள்விப்படுகிற ஒரு வழக்க சொல்லாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பல நேரங்களிலே மற்றவர்கள் வந்து கேட்கும் பொழுது தங்களிடத்திலே இருந்தாலும் கொடுக்க மனம் இல்லாததால் நாளை தருகிறேன் என்று கூறுகிறவர்களும் உண்டு. ரோமர் 13 அதிகாரம் 8 வசனத்தில் நான் வாசிப்பது என்ன? ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். நாம் கர்த்தருடைய பிள்ளையா இல்லையா என்பதை நம்முடைய அன்பு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. நாம் யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும் பொழுது அந்த பணம் நமக்குரியது அல்ல என்ற உணர்வும் நமக்கு இருக்க வேண்டும். அது மற்றும் ஒருவருக்குரியது, அதை நமக்கென்று பயன்படுத்துவது உண்மையற்ற ஒரு நிலைமை. அதைத்தான் இங்கே அவர் குறிப்பிடுகிறார். நீதிமொழிகள் 3 அதிகாரம் 29 வசனம். அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. அண்டை வீட்டாரோடு உங்களுக்கு இருக்கும் உறவிலே எந்த ஒரு காரியத்தையும் உங்கள் வசதிக்காகவும் அவர்களுடைய கஷ்டத்திற்காகவும் செய்யாதிருங்கள். உங்களுக்கு அது நன்மையாய் தெரியலாம், ஆனால் அது அவர்களுக்கு கஷ்டமான ஒரு காரியமாய் இருக்கும் என்றால் நீங்கள் அதை தவிர்ப்பதே சிறந்தது. நம்முடைய அண்டை அயலகத்தார் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் அவசரமாய் வெளியூருக்கு செல்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது அவர்கள் உங்களிடத்திலே வந்து, நான் சில நாட்கள் வெளியூர் செல்கிறேன், என்னுடைய வீட்டை சற்றே பார்த்து கொள்வீர்களா என்று உங்களிடத்திலே சொல்வார்கள் என்றால், அதுதான் அயலகத்தாரோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறந்த ஒரு உறவு. இது நடைமுறையிலே உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. நீதிமொழிகள் 3 அதிகாரம் 30 வசனம். ஒருவன் உனக்கு தீமை செய்யாதிருக்க காரணமின்றி அவனோடே வழக்காடாதே. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி காரணமில்லாமல் மற்றும் ஒருவரோடு வழக்காடுவது பாவமாயிருக்கிறது. கிருபையின் கீழ் வாழும் நமக்கு சொல்லப்படும் ஆலோசனை என்ன தெரியுமா? ரோமர் 12 அதிகாரம் 19 வசனம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லுகிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல்
கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். நமக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களுக்கு எதிராக நாம் செயல்பட துவங்குகிறோம் என்றால் விசுவாச பாதையை விட்டு நாம் விலகுகிறோம் என்பதுதான் பொருள். கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையை இழந்து போனோம் என்பதுதான் அர்த்தம். நாம் தவறாக நடத்தப்பட்டிருந்தாலும், நமக்கு அநியாயமே செய்யப்பட்டிருந்தாலும், கர்த்தருடைய கரத்திலேயே அதை ஒப்பு கொடுத்து அந்த சூழ்நிலையை கர்த்தரே கையாளும்படியாய் விட்டுவிட வேண்டும். யார் உங்களுக்கு தீங்கு விளைவித்தார்களோ அவர்களை குறித்து கர்த்தரிடத்தில் பேசுங்கள். ஆண்டவரே, இந்த சகோதரன் அல்ல இந்த சகோதரி எனக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியத்தை செய்து விட்டார்கள், அதை உம்முடைய கரத்திலேயே கொடுக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன்னிக்க எனக்கு உதவி செய்யும். மற்ற காரியங்களை நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நான் யாருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நீதிமொழிகள் எல்லாம் உண்மையாக இருக்கிறபடினாலே மிகவும் அற்புதமானவை. இது இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, வயது முதிர்ந்தவர்களுக்கும், பெண்களுக்கும், இளம் பெண்களுக்கும், முழு மனுக்குலத்திற்குமே பயனுள்ளவைகளாய் இருக்கின்றன. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. கொடுமை உள்ளவர்கள் என்று சொல்லும் பொழுது எப்பொழுதுமே தீமையான காரியங்களை செய்கிறவர்களை இது குறிக்கிறது. வசனம் 32, மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது. சிலர் எப்பொழுதுமே கர்த்தருடைய காரியங்களுக்கு மாறுபாடான காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நீதிமொழிகளிலே நாம் பின்னாலே படிக்கும் பொழுது கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை குறித்து மேலும் சற்று விவரமாக பார்ப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். துன்மார்க்கன் என்று சொல்லும் பொழுது எந்த சட்ட திட்டங்களுக்கும் கீழ்ப்படியாமல் மனம் போல வாழுகிறவர்களை குறிக்கிறது. இந்த நீதிமொழிகள் நமக்கு ஆகாப் ராஜாவை நினைவுபடுத்துகிறது இல்லையா? ஆகாப் ராஜாவின் குடும்பத்தை கர்த்தர் சொன்னபடியே நியாயம் தீர்த்தார். இந்த நீதிமொழி ஆகாப் ராஜாவுக்கு மிக பொருத்தமாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 3:34, இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். தேவன் துன்மார்க்கரையும் இகழ்வோரையும் மாறுபாடானவர்களையும் வெறுக்கிறவராயிருக்கிறார். ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். பிரியமானவர்களே, தாழ்மை குறித்து பல முறைகளிலே இந்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு முன் மாதிரியை நமக்கு வைத்து போயிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் தாழ்மை உள்ளவர்களாய், நம்மை குறித்து எந்த ஒரு பெருமையான எண்ணமும் அற்றவர்களாய் வாழும் பொழுது அவர் நமக்கு கிருபையின் மேலே கிருபையை பொழிந்தருளுவார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கிருபை கூற வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே தாழ்மை இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். இதுவும் சிலருக்கு பொருத்தமான ஒரு நீதிமொழியாய் இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்த சிலருடைய முகங்கள் கூட இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்கள் கண்கள் எதிரே வரலாம். செல்வந்தர்களை பகைக்கிற அநேகரை நீங்கள் காலம் காலமாய் அறிந்திருப்பீர்கள். அதே வேளையிலே அவர்கள் சங்கீதக்காரனைப் போல தேவன் மதிகேடான செல்வந்தர்களையும் நியாயம் தீர்ப்பதை கண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சி கேட்ட அருமையான சகோதரனை சகோதரியே, ஞானத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாய், அதை தேடுகிறவர்களாய் நாம் இருப்போம். அதன் மூலம் நமக்கு கிடைக்கிற நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அது நம்முடைய ஆத்மாவிற்கு மட்டுமல்ல, நம்முடைய சரீரத்திற்கும் ஆசீர்வாதத்தை தருகிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாயிருந்து அவர் வேண்டாம் என்று நம்மிடத்திலே கூறிய காரியங்களை நாம் செய்வோம் என்றால் அவர் நம்மை தண்டிக்கிறார் என்பதையும் அறிந்திருக்கிறோம். எனவே ஞானம் உள்ளவர்களாக கர்த்தருடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கர்த்தரை நம்பியிருப்பதனாலே பயப்படக்கூடிய சூழ்நிலைகளிலேயும் அவரையே பற்றி கொள்ளுவோம். நம்முடைய அண்டை அயலகத்தாருக்கு நாம் ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாய் திகழ கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. தேவன் மாறுபாடு உள்ளவர்களையும் துன்மார்க்கரையும் அருவருக்கிறார் என்பதனாலே நீதிமான்களோடு நம்முடைய உறவு இருக்கட்டும், நம்முடைய ஐக்கியம் இருக்கட்டும். வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலேயும் மனத்தாழ்மையோடு வாட நம்மை அர்ப்பணம் செய்வோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கும் நீதிமொழிகளின் புத்தகத்திலே
நீர் எங்களுக்கு தந்த ஞான வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஞானத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறவர்களாக, இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை அறிகிற அறிவை வாஞ்சிக்கிறவர்களாய் வாழ ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உதவி செய்யும். அது எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையையும் எங்கள் சரீரத்தையும் ஆசீர்வதிக்கிறது என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் யார் யாருடைய வாழ்க்கையிலே பயப்படக்கூடிய சூழ்நிலைகளிலே நாங்கள் இருக்கிறோமோ அதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீரப்பா. நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடினாலே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ளப் போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்கள் நம்பிக்கையாயிருந்து எங்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் என்ற நிச்சயத்தை இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்து தொடர்ந்து உம்முடைய அரவணைப்பிற்குள்ளே அவர்களை காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.